நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. விடுதலை பயண நூலின் வார்த்தைகள் வல்லமையாய் நம்முடைய இதயத்தில் கடந்து வருகிறது. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று தன்னை மோசேயிடத்தில் வெளிப்படுத்திய அந்த தெய்வத்தினுடைய ஆழமான நிலையை அறிந்து உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இருக்கின்றவர் நானே என்கிற அந்த வார்த்தை, அவர் உலகம் உருவாவதற்கு முன்னே இருந்தவர், உருவான பொழுதும் இருந்தவர், இந்த உலகம் அழிந்து போகும்போதும் இருக்க போகிறவர். அவர் உலகத்தை கடந்த ஒரு அற்புத சக்தி. அந்த இறைவனினுடைய பேரன்பு பெருக்கத்தில் நம்மை இணைத்து எல்லா நாட்களிலும் காலங்கள் கடந்தும் நம்மோடு வாழ கடமைப்பட்டு கிடக்கிற அந்த கருணை தெய்வத்தின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். கடவுள் நம்மோடு செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மறவாதவர். அவருடைய அந்த உடன்படிக்கையை நாமும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்கிற மனநிலையோடு இந்த நாளில் இந்த வரிகளை பாடி துதித்து அவரிடத்திலே நம் இதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரது அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். உடன்படிக்கையை கடவுள் மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல, உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிற நாமும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். ஆகவேத்தான் அவருடைய அருஞ்செயல்களையும் அவர் வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நாம் அறிந்து கொண்டு அதை நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த அற்புத கிருபைக்காய் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கிறது, அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் வாக்களித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். இதோ நாமும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற, அவருக்கு நாம் கொடுத்த சில சிறப்பான வாக்குறுதிகளை மறந்து போன நிலையில் வாழ்கிற அந்த மனநிலையை விட்டு வெளியே வர மன்றாடுவோம். இறைவனுக்கு நான் செய்த பொருத்தனைகளை செய்து அவரை மாட்சிப்படுத்துவேன் என்கிற அந்த மனநிலையை பெற்றுக்கொள்ள மன்றாடி துதிப்போம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய இரக்கம், அருஞ்செயல்களையும் உடன்படிக்கையையும் எங்களோடு பகிர்ந்து கொள்கிற உம்முடைய வல்லமை, இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும் நாங்கள் என்னாலும் உம்முடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்க எங்களுக்கும் உதவியருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.